நல்ல படிப்பாளி. அவர் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவாரு. நல்ல வேலைக்குமே போயிட்டாரு. படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனில ஒரு 10,000 வேலையாட்களை திடீர்னு வேலை நிறுத்தம் பண்றாங்க. அப்படி வேலை நிறுத்தம் பண்ணும்போது அவர் வெளியில வந்து வேற வேற வேலைக்கெல்லாம் போய் தேடுறாரு. அவருக்கு எந்த வேலையுமே செட் ஆகல. ஒரு நிறைய வேலைகள் தேடுறாரு. மேனேஜ்மெண்ட் சரியா இருந்தா இவர் சரியா இருக்க மாட்டாரு. இவர் சவுத்து போனா மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல எல்லாமே இழந்துட்டு நம்மளே தனியா தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொழிலுமே ஆரம்பிச்சிடறாரு. அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேல நஷ்டமாயிடுது. எல்லாத்தையுமே இழந்துட்டு யாருமே இல்லாம, யாருமே உதவி பண்றதுக்கு ஆள் இல்லாம அவர் கையில ஒரே ஒரு பேப்பர் மட்டும் வச்சு நின்றுட்டு இருக்காரு. அதுதான் அவர் சர்டிபிகேட்ஸ். அவர் படிச்சு வாங்க சர்டிபிகேட்ஸ், வேலை பார்த்த அனுபவம், இது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு. இதை வச்சுட்டு அவரால் என்ன பண்ண முடியும்? ஒரு அழகான கவிதை இருக்கு. அது என்னன்னா, இழப்பின் இருள் சூழ்ந்த போது நம்மை உயர்த்தும் ஒளியாய் தோன்றுவது நாம் கற்ற கல்வியும் கலையும் தான். அனைத்தும் இழந்து நிற்கும் போது நம்மை காப்பாற்றும் ஒரே விஷயம் நாம் கற்ற கல்வி மற்றும் கலைதான். சூழ்நிலை மாறலாம், செல்வம் சிதறலாம், ஆனால் அறிவும் திறமையும் நம்மை உயர்த்தும் ஆற்றல் என்றால் அதுதான் வெற்றி.